பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்திலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சகல நாட்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிற உம்முடைய அநாதி கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய கோடா கோடி ஸ்தோத்திரங்களை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை திடப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே, எங்கள் பரிகாரியே, எங்கள் அனுகூலமான துணையே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ராஜாவாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவாதி தேவனுடைய பாதங்களை முத்தம் செய்து ஆசீர்வதிக்கிற நம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற தேவன் எங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறபடியினால் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் ஆராதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவாகிய உம்முடைய நாமம் சிறந்தது. உம்முடைய நாமம் மகிமையானது. உம்முடைய நாமம் மகத்துவமானது. சதா காலங்களிலும் எங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற உம்முடைய நாமம், அதிசயங்களை செய்கிற உம்முடைய நாமம், அற்புதங்களை எங்களுக்கு செய்கிற உம்முடைய நாமம், எல்லா சூழ்நிலைகளையும் எங்களோடு இருந்து நடத்துகிற உம்முடைய நாமத்துக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே ஜெபம் பண்ணினால், பாவங்களை அறிக்கை செய்தால் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எல்லா விதமான காரியங்களை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறவரே, எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவரே, எங்கள் பாவங்களை எண்ணாதிருக்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அதிசயமானவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவன் அற்புதராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியாகி எங்கள் தேவன் எங்களை ஆட்கொண்டு எங்களை எல்லா இடங்களிலேயும் எல்லா விதத்திலேயும் ஜெயமாய் வாழ பண்ணுகிற நம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு மீட்பளிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களை பயில் காட்டி அழைத்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களை எல்லா விதத்திலும் நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து ஆசீர்வதிக்கிற தயவுள்ள கிருபைக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா இடங்களிலேயும் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துகிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சகல நன்மைகளுக்காய் பரிந்து பேசுகிற உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆவியானவரே, நீர் மகிமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவாய் நீர் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே,
இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, கர்த்தராகிய தேவன் எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். எங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்க உம்மாலே எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கும்படி தீர்மானித்து உம்மாலே கிடைத்திருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பிக்க உம்மாலே கொஞ்ச நேரமாவது கிருபை எங்களுக்கு கிடைத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தன நுகங்களை எல்லாம் முறித்து அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்க உம்மாலே எங்களுக்கு கிடைத்திருக்கிற அநாதி கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையினாலே வழிநடத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனே, இந்த காலை வேளையில எங்கள் ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறீர். உம்முடைய பாதங்களிலே நாங்கள் ஆண்டவரே தாழ்த்தி பணிந்து செபிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் இப்பொழுதும் ஆண்டவரே பேசுகிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் அது பிரீதியாய் உம்முடைய சமூகத்தில் இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறபடி அந்த கொஞ்ச நேரம் கிருபையை குறித்து நாம் சில நாட்களாக சிந்தித்தோம். பிறகு கொஞ்சம் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை இந்த அதிகாலையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் இன்றைக்கும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அன்பானவர்களே, இந்த கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வா என்றான் என்று நாம் சில காரியங்களை சிந்தித்து வருகிறோம். இந்த அதிகாரத்திலே கர்த்தருடைய நடத்துதல் எலியாவுக்கு எப்படி இருந்தது, கர்த்தர் எலியாவை எப்படி நடத்தினார், எப்படி காரியங்களை செய்தார். நேற்றைய தினத்திலே கூட கர்த்தர் எலியாவை எந்த நிலையிலே ஆண்டவர் வைத்திருந்தார், அவனுக்கு எல்லாவற்றையும் வற்றி போக பண்ணினாலும் மற்றொரு காரியத்தை அவனுக்காக 7 வாசல்கள் நமக்கு திறந்து வைத்து ஒரு வாசலை அடைக்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். இந்த காலைவேளை கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 6 வற்றி போயிற்று என்று எலியா கலங்கி கொண்டிருக்கவில்லை, அவன் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. 6 வற்றி போயிற்று என்று சங்கடத்திலே இருக்கவில்லை. மாறாக அவன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று வேதம் சொல்லுகிறபடி அந்த காரியத்திலே காகங்களையே தனக்கு தெய்வமாக வைத்து சொரூபமாக வைத்து வணங்காமல் காகங்களை அனுப்பின கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினால் தனக்கு தாகத்திற்கு கேரித் ஆற்றை கொடுத்த அந்த தெய்வத்தை சார்ந்து கொண்டபடியினால் இப்பொழுது அவன் கலங்கி கொண்டிருக்கவில்லை, அவன் தவித்து கொண்டிருக்கவில்லை. தேவன் நம்மை ஒருபோதும் தவிக்க விடுகிறவர் அல்ல. தேவன் நம்மை ஒருபோதும் தத்தளிக்க பண்ணுகிறவரும் அல்ல. தேவன் ஒருபோதும் நம்மை எல்லா விதங்களிலேயும் வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. காரணம், அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஆகவே நாமும் மரணத்தை ஜெயித்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கை உடையவர்களாய் இந்த காலை வேளை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே நாம்
உலகத்தையோ உலக பிரகாரமான காரியங்களையோ சார்ந்திருப்பதை தவிர்க்க வேண்டும். உலக சிநேகத்தை நாம் நம்பிக்கொண்டிருப்பதை தவிர்க்க வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில உலகத்துக்கு நாம் சிநேகிதர்களாக இருந்தால் தேவன் நம்மை பகைக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில எலியாவை போல நாமும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். இந்த காலை வேளையிலே எலியாவுக்கு அற்புதம் செய்யும்படி இறங்கின கர்த்தர் நமக்கும் இறங்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இறங்குவார். அவர் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். ஆகவே இந்த காலை வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கேரி ஆற்று தண்ணீர் இல்லை என்றோ காகங்கள் வருவது நின்று போய்விட்டது என்றோ எலியா சிந்தனை செய்து கொண்டு கலங்கிக் கொண்டு புலம்பிக் கொண்டிராமல் அவன் அங்கிருந்து கர்த்தர் அவனை எழுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் எலியாவை பார்த்து நீ எழுந்து என்று சொல்லுகிறார். நீ எழுந்து, அன்பானவர்களே, நீ எழுந்து என்ற வார்த்தை ஒரு பயங்கரமான வார்த்தை. நீ எழுந்து, தைரியமாய் நீ எழுந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீ எழுந்து என்று சொல்லுகிறார். எழுந்து என்று சொல்லும்போது நாம் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆகவே நாம் எழுந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீ எழுந்து, அன்பானவர்களே, நீ எழும்பன். நீ அப்படியே உட்கார்ந்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கணும்னு தேவனுடைய சித்தம் இல்லை. நாம் எழும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே கர்த்தர் ஆபிராமோடு பேசுகிறார். எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாராவது எடுக்கிறீங்களா? நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரேயில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ ஆறு வற்றி போய்விட்டது, பலவிதமான போராட்டங்களால மனம் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அங்கேயே உட்கார்ந்து விடாமல் நீ எழுந்து என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நீ எழுந்து நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அந்த தேசங்களை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எழுந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார்.
இன்றைக்கு இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எழுந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீ எழுந்து என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியே நான் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறேன். பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு சலசலப்பும் முறுமுறுப்புகளும் அங்க வருகிறது. திமிர்வாதக்காரனை 4 பேர் படுக்கையில கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து இருந்த அந்த வீட்டுக்குள்ளே அவனை இறக்குகிறார். அந்த நேரத்திலே ஆண்டவர் திரளான ஜனங்கள் அங்கே நெருங்கி இருக்கிறபடியினால் உள்ளே போக வழி இல்லாதபடியினால் அந்த 4 பேரும் மேலே கூரையை பிரித்து அந்த மனுஷனை, திமிர்வாதத்தில் இருக்கிற மனுஷனை உள்ளே இறக்கி விடுகிறார். கர்த்தர் இந்த 4 பேர் கட்டில தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இன்றைக்கும் அன்பான தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். சில நெருக்கடிகளை நமக்கு கொடுத்து விட்டு நம்மை சோதித்து அப்படியே சங்கடப்படுத்தி நாசமாக்கி போடுகிற தேவன் அல்ல, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிற தேவன். ஆகவே இந்த கால வேளையில ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். என் விசுவாசத்தை பார்க்கிறார், உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். மார்த்தாள் சொன்னால் அவன் மரித்து 4 நாள் ஆயிற்று, நாருமே என்று சொன்னார். அதற்கு இயேசு அவளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த காலை வேளையில விசுவாசி, ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனை விசுவாசி, ஒவ்வொரு அற்புதத்திற்கும் தேவனை விசுவாசி, ஒவ்வொரு வழி நடத்துதலுக்கும் கர்த்தரை விசுவாசி. ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்முடைய ஜீவியத்தில மாற்றங்கள் வருவதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்பதானே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி வந்தோம் அப்படின்னு அடுத்த ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது இல்ல நான் ஸ்பீடாவே போவேன் அப்படின்னு நம்ம போறது இல்லை. நிறுத்தி கியர் மாத்தி வண்டியை கிளப்புகிறோம். அதே போலதான் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு ஸ்டெப்பிலேயும் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் அற்புதமாக எழுந்திருக்க வைக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 9:6 வாசிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். எஸ், படுக்கையில இருக்கிறியா சகோதரனே, சகோதரியே? நீ விசுவாசித்தால் இப்பொழுதே தேவனுடைய மகிமையை காண்பார். பல வருஷங்களாக திமிர்வாதத்தில் இருந்த அவனை கர்த்தர், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்ன அந்த கர்த்தர் பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடையவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் முறுமுறுத்தாங்க, பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவன் யார் என்று. ஆனால் ஆண்டவர் சற்றும் தளர்ந்து போகவில்லை. அவனை அற்புதமாக படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க வைக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2வது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அதை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 52:2 எடுத்தீங்களா? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு.
எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்துல சில கட்டுகள் இருக்குது. சியோன் குமாரத்தி, எருசலேமின் குமாரத்தி, அந்த கட்டுல ஒரு முக்கியமான கட்டு அவிவிசுவாசமாகிய கட்டு, அடிமைத்தனம் என்கிற கட்டு. பலவிதமான கட்டுகள் இருக்கு. அதுல இது ஒரு கட்டு, அவிவிசுவாசமும் அடிமைத்தனத்துக்கு உட்படுகிற அடிமைத்தனத்தின் கட்டு. இதை நம்ம தான் அழுத்து விடணும், நம்ம தான் அதை விரட்டணும். ஒரு வாலிபன் தண்ணியை கண்டா பிட்ஸ் வந்துடும், நெருப்பு கண்டா பிட்ஸ் வந்துடும். அவன் தகப்பன் போய் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், உம்முடைய சீசலத்துல கொண்டு வந்த ஒன்னும் அவனுக்கு செய்யல, இந்த வல்லமை எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு அந்த மனுஷன் தகப்பன் சொன்னார், ஆண்டவரே, நான் விசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்படியே ஆண்டவர் அந்த வாலிபனை விடுதலை ஆக்குகிறார். அவனை எல்லா கட்டுகள்ல இருந்து கட்டறுத்து அவனை சாட்சியாக நிறுத்துகிறார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே விசுவாசத்தோடு வீற்றிரு, சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகள்லாம் அறுத்து எறி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள், ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரித்துக்கொள், நீதியின் சால்வையை தரித்துக்கொள், சித்திர தையலாடையை தரித்துக்கொள், எழுந்திரு, தூசி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு உட்காராது. சில பிரச்சனைகளை நம்ம உடம்புல ஏதாவது ஒட்டடை பட்டுட்டா நம்ம அப்படியே தட்டிடுறோம். அதுபோல நம்ம தட்டி போய்கிட்டே இருக்கணும். இந்த காலை வேளையில அடுத்து இன்னொரு சம்பவம் லூக்கா 6:8 வாசிக்கிறோம். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான், அவன் கை மறுகை போல ஆகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார். அவருடைய சிந்தனைகளை ஆண்டவர் அறிந்து, இதை நம்ம நல்லா கவனிக்கணும். நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்ம புத்தி குறைவுள்ளது. நம்ம என்ன வேண்டும் நினைக்கிறோமோ அது நம்ம வாய் திறந்து வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்பாகவே என்னது தேவை என்று அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த மனிதனை எழும்பி நிற்க வைக்கிறார். அவன் எழுந்து நிற்கிறான். இயேசு அவரை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன் என்று, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, எது ஜீவனை அழிப்பதோ காப்பதோ, எது நியாயம் என்று கேட்கிறார். அவள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் கை நீட்டினான். உடனே அவன் கை மறுகை போல சொஸ்தமாயிற்று. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுந்தாவே உனக்கு சொஸ்தம்தான். தூசியை உதறிவிட்டு எழுந்தாவே உனக்கு சுகம்தான். பிரச்சனைகளை விட்டு அதில் புலம்பிக் கொண்டிருக்காம அதை விட்டு எழுந்தாவே உனக்கு அற்புதம்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. 10 பேர் தொழுநோயிலிருந்து சுகம் பெறுகிறார்கள். 9 பேர் ஆண்டவரை தேடி வரவில்லை. ஒரே ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து அவர் பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுகிறான். இயேசு கேட்கிறார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்க?
அந்த 9 பேருக்கும் ஆசாரியன் இருந்தார்கள். ஆனால் இந்த சமாரியனுக்கு ஆசாரியன் இல்லை. சமாரியனுக்கு ஆசாரியர்கள் யாகம் பண்ண மாட்டாங்க. யாருக்கு யாகம் பண்ணுவாங்க? யூதர்களுக்கு. ஆனால் இங்கே இவனுக்காக யாகம் பண்ணக்கூடிய ஒருவர் யார் என்று அவனுக்கு புரிந்தபடியினால் அந்த 9 பேர் தன்னுடைய இடத்துல இருக்கிற ஆசாரியனுக்கு தான் குஷ்டரோகத்திலிருந்து தொழுநோயிலிருந்து சுகமானதை காண்பிக்க போனார்கள். ஆனால் இயேசுவோ இங்கே இந்த வாலிபன் இந்த தொழுநோயிலிருந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள வந்தவனை பார்த்து சொல்றார், நீ எழுந்திரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராதுன்னு சொல்றார். அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை தனக்கு ஆசாரியனாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஆசாரியனாய் இருக்கிறார், ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். ஆகவே இத்தனை குணங்களும் இத்தனை லட்சணங்களும் பொருந்திய தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கிறதை அந்த சுகம் பெற்றவன், தொழுநோயிலிருந்து சுகம் பெற்றவன் இயேசுவின் பாதத்திலே வந்து விழுகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எழுந்து போ என்று சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலைவேளை கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் அதிசயம். ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய வார்த்தைகளின்படி எழுந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து என்று சொல்லுகிறார். இந்த காலவேளை நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்காதே, சோதனைகளை பார்த்து கொண்டிருக்காதே, போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்காதே, நீ எழுந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழுந்திரு, நீ நான் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறது உன் கண்கள் காணாது, அது உன் கண்களுக்கு புலப்படாது. ஆகவே நீ எழுந்திரு மகளே, மகனே, நீ எழுந்து என்று இந்த காலவேளை தனிப்பட்ட விதத்திலே சொல்ற. நீங்கள் எழுந்துன்னு சொல்ல, நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. நீ எழுந்து உன் ரட்சிப்பை சுதந்தரித்துக்கொள். நீ விசுவாசி. ஆகவேதான் இந்த காலவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எழுந்திருக்க வேண்டும். தேவனுக்காக எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருக்கிற பட்சத்திலே தேவன் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை அளிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எழுந்தாதான் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். கவலைப்பட்டு கொண்டிருக்காது, யோசித்து கொண்டிருக்காது, சங்கடப்பட்டு கொண்டிருக்காது, எந்த சூழ்நிலையும் நீ தளர்ந்து போகாது. எழுந்திரு. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, உன் வாழ்க்கை எப்படி ஆகல, அப்படி ஆகல, இப்படி ஆகல. எனக்கு ஒரு நம்பிக்கை எப்பவுமே இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளில டிராயிங் பண்ணல, டிராயிங் கூட அழிஞ்சிரும். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை உள்ளங்கைகளில செதுக்கி வைத்திருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் எந்த நிலையில இருக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு வரைபடம் வச்சிருக்கிறார். ஒரு கிராமத்துக்கு, ஒரு பஞ்சாயத்துக்கு, ஒரு ஊராட்சிக்கு, ஒரு தாலுகாவுக்கு, ஒரு நகராட்சிக்கு, பேரூராட்சிக்கு எப்படி ஒரு ஸ்கெட்ச், ஒரு வரைபடம் இருக்கிறதோ, அதே போலவே
கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கைகளிலே வைத்து பார்க்கிறார். நம்முடைய வரைபடத்தை நம்மை செதுக்க வைத்திருக்கிறது யாராலும் அழிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. காரணம், நம்முடைய காரியங்களை குறித்து அவருக்கு தெரியும். சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறவர். ரோமர் 8:28 படிக்கிறோம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். இந்த காலை வேளை எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். ஆகவே எழுந்திரு. ஆற்றை நம்பி இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றார். காகங்களை நம்பி இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றார். நீ எழுந்திரு, திடன்கொள், தைரியமாயிரு, நீ பலப்படு, கிறிஸ்து இயேசுவிலே கிருபையிலே பலப்படு. மனுஷன் உன்னை பலப்படுத்த மாட்டான், மனுஷன் உன்னை தைரியப்படுத்த மாட்டான். நீ ஜான் ஏறினா முழம் கீழே இழுப்பான். நான் ஒரு கதையை படிச்சிருக்கிறேன். எல்லா நண்டுகளும், எல்லா நாட்டு நண்டுகளும் ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சாங்களாம். எல்லா நண்டுகளும் ஏறி போகும்போது மற்ற நண்டுகள்லாம் உதவி செஞ்சு அந்த நண்டு மேலே ஏற்றி விட்டதான். ஆனால் இந்தியாவிலே இருந்து, இந்திய தேசத்தினுடைய நண்டுகள் 2, அந்த நண்டு ஏறும்போது இன்னொரு நண்டு பின்னுக்கு இருக்குது. எல்லாம் ஏறி போயிடுச்சு. ஆனா இந்தியா நண்டுகள் மாத்திரம் ஏற முடியல. ஏன்? பின்னுக்கு இழுக்குது. இந்த மாதிரி அநேக நேரங்களிலே நம்முடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்த நம்மை பின்னுக்கு இழுக்கிற கூட்டம் தான் இருக்கிறார்கள். நம்மை முன்னுக்கு ஏற்றுகிற கூட்டங்கள் குறைவு. ஆகவே இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. எதுவரைக்கும் நீ சிந்தனையோடு, கவலையோடு, ஏக்கத்தோடு, எதையோ வந்து எதிர்பார்த்து கொண்டு கலங்கி தவித்து கொண்டிருப்பாய்? நீ எழுந்திரு மகளே, நீ எழுந்திரு மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எழும்பு, தைரியமா, சோர்ந்துராத. எஸ், தாயின் வயிற்றில பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒருவன் தேவாலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். போகிற வருகிறவர்கள் எல்லாரும் வெள்ளியையும் பொன்னையும் அவனுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அப்படி உள்ள வர்ற பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவன் யாசம் கேட்கிறான். தாயே பிரிச்சாந்தேகி, என்னால முடியாதம்மா, தாயின் வயிற்றில உருவான நாள் முதல் நான் சப்பானியா தான் இருக்கிறேன், எனக்கு வேலைக்கு போக முடியாது, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து நம்மை அப்படி விடல. ஆனால் பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவன் கேட்டபோது அவன் 2 பேரும் சொன்னாங்க, எங்களிடத்தில வெள்ளியாகிலும் பொன்னாகிலும் இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து காலூன்றி நில் என்று அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டதை பார்க்கிறோம். எழுந்து காலூன்றி நில். அப்படியே தூக்கிவிட்ட அந்த இடத்துல அவன் எழுந்து நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம்
6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் ஒருமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். இந்த மாதிரி ஒரு காரியம் நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல இருக்கிற ஊழியக்காரங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பயங்கர கட் அவுட் வச்சு பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அழகா அவங்க சொல்றாங்க, இதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய புத்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மதரித்தீர்கள் என்று எவ்வளோ செய்திகளை அறிவிக்கிறார். அந்த நாள்ல 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எழுந்து நட, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை. அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் வெள்ளி மேல வைத்திருந்த ஆசையை பார்க்கலாம், பொன் மேல வைத்திருந்த வாஞ்சையை பார்க்கலாம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிரசன்னத்தினாலே தங்கள் சிந்தனைகள் நிறைந்திருந்தார்கள், தங்கள் அறிவிலே நிறைந்திருந்தார்கள், தங்கள் புத்தியிலே நிறைந்திருந்தார்கள், தங்களுடைய எலும்பு நரம்பு தசைகள் திசுக்கள் தசை நார்கள் எல்லாவற்றிலும் நிறைந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிரசன்னத்தினாலே நாம் இந்த காலை வேளையில நிரப்பப்படும் போது எதையும் செய்ய திராணி உள்ளவர்களாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் தேவ மகிமையான அந்த பிரசன்னம், அந்த வல்லமை, அந்த கிருபை அவர்களுக்குள் இருந்ததினாலே அவர்கள் அந்த பையன் அந்த சப்பானியை பார்த்து சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை கொடுக்கிறோம். என்ன இருக்குது? முடமாய் கிடக்கிற உன்னை எழுப்ப நான் ஆராதிக்கிறேன், நான் நம்புகிறேன், நீ ரட்சித்த இயேசுவுக்கு வல்லமை உண்டு. எஸ், அந்த ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தினால நிரப்பப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரமே சார்ந்திருப்பார்கள். யோவானும் பேதுருவும் சார்ந்திருந்தார்கள். அந்த சப்பானியை கர்த்தர் எழுப்பி நடக்க வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் குப்பைகள் எல்லாம் நமக்குள்ள போட்டுக்கிட்டு நமக்கு நாமே வெறுமை ஆக்கிக்கிட்டு நம்மை நாமே துக்கப்படுத்திக்கிட்டு நமக்கு நாமே சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறதை விட்டு எழுந்திரு. அவேக் அவேக் ஓ ஜாயன், அவேக் அவேக். வாலிபனே நீ எழுந்திரு.
ஆடையை விட்டு எழுந்திருந்தார். லாசருவே வெளியே வா. எல்லா மார்த்தாளுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் அது நாறி போன சரீரம். ஆனால் என் இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு அது தேவ மகிமைக்காக வைக்கப்பட்ட சரீரம். லாசருவே நீ வெளியே வா என்று சொன்ன உடனே அப்படியே அவன் எழுந்து வருகிறதை பார்க்க. இந்த காலை வேளையில தேவன் அதிசயங்களை செய்கிறார். ஆகவே நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் என்று சொல்லுகிறார். மீதமுள்ள காரியங்களை தொடர்ந்து சிந்திக்கலாம். நீ எழுந்திரு, அடுத்த காரியத்திற்கு நேராக நீ புறப்படு. இந்த காலை வேளை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை